ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன் சொல்லணும் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுலன்னு எனக்கு தோணித்து. இந்த இடத்துல கம்பாயணமா இருந்தாலும் கிருஷ்ணரும் சொல்லலாம், தப்பு இல்லை. இந்த ரெண்டு பேருமே ருச்சி தான். ராமன் நவமி திதியில பிறந்தார், கிருஷ்ணன் அஷ்டமி திதியில பிறந்தார் இல்லையா? இந்த அஷ்டமி நவமி ரெண்டு திதிகளும் போய் முன்னாடி வைகுண்டத்துல போய் பெருமாள்கிட்ட ரொம்ப புகார் சொல்லியிருக்கு. எங்களெல்லாம் ஆஸ்பிஷியஸாவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறா, அதனால நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. நீங்க கவலையப்படாதீங்க, நான் உங்களுடைய இரண்டு திதிகள்லயும் நான் பிறக்கிறேன், நானே அவதாரம் பண்றேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டார். கிரானலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அஷ்டமி முதல்ல, நவமி அடுத்தது. ஃபர்ஸ்ட் 8 அப்புறம் தான் 9. ஆனா ராமர் ஃபர்ஸ்ட் அவதாரம் பண்ணது நவமியில, கிருஷ்ணர் அஷ்டமியில அவதாரம் பண்ணார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் ரீசன் இருக்கு இதுக்கு. மேத்தமேட்டிக்கலி ஒரு ரீசன் இருக்கு இதுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. 9 1, 9 1s are 9, 9 2s are 18. Sum of the digits of 18 is also 9. 9 3s are 27. Sum of the digits 2 plus 7 9. 9 4s are 36. 3 plus 6 9. So the 9ங்கிற எலிமெண்ட் நம்பர்ங்கிறது கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, which is correctly matching with Rama's character. ராமோ துர்னாபி பாஷதே. 8 எடுத்து பார்த்தேன்னா 8 1s are 8, 8 2s are 16, 6 plus 1 7, 8 3s are 24, 2 plus 4 6. ஒன்னொன்னா குறைஞ்சு வருது. கிருஷ்ணர் எப்படின்னா ராதேட்ட ஒரு மாதிரி பேசினார், யசோதேட்ட ஒரு மாதிரி பேசினார், கோபிகள்கிட்ட ஒரு மாதிரி பேசினார், மெசஞ்சரா போறச்சே ஒரு மாதிரி பேசினார், கீதை உபதேசம் பண்றச்சே வேற மாதிரி பேசினார், ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி பேசினார். அதான் தியாகராஜ சுவாமி சமயானிக்கு பஞ்சரத்ன கீர்த்தனம் சாதின் ஓ மனச அந்த பஞ்சரத்னத்துடைய சரணம் சமயானிக்கு தகுமாட்டலாடனேங்கிற. ஒவ்வொரு சமயத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு மாதிரி பேசுறியப்பா. அது நம்பர் 8ஓட கன்ஃபார்ம் வருது. அதனாலதான் கிருஷ்ணர் அஷ்டமி ராமர் நவமியில பிறந்தாருன்னு ஒரு சின்ன அப்சர்வேஷன்.